فمن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தவிர்க்க வேண்டிய தீய பண்புகள் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் மனதார விரும்புகின்றோம். அதற்காக அதிகமான நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியங்களில், நல்ல பழக்க வழக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு நல்ல பண்புகள் நம்மிடத்தில் தேவைப்படும், நற்பண்புகள். அதே நேரத்தில் தீய பண்புகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்மையும் அறியாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய நன்மைகள் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால தான் இஸ்லாம் எதையெல்லாம் தீய பண்புகள் என்று சொல்லுகிறது. இப்போ குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ள என்ன முடியுமோ அந்த தகவலை நாம் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ துவக்கமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீய பண்பு என்று சொல்வது நன்மையான காரியங்களை அலட்சியமாக கருதுவதற்குல்ல. இப்போ நம்ம அறிந்திருக்கக்கூடிய நல்ல பண்புகள் அப்படின்னு சொன்னால் பொறுமையை சொல்லலாம், நிதானத்தை சொல்லலாம், சகிப்புத்தன்மையை சொல்லலாம். இது நற்பண்புகள். தீய பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்வது, புறம் பேசுவது, இது மாதிரியான வகையில் உள்ளது. அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான சில அவசியமான தகவலை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, நன்மையான விஷயங்களை ரொம்ப அலட்சியமாக கருதுறது. நம்மளாம் நிறைய நன்மை செஞ்சிட்டோம், இதெல்லாம் சாதாரண மேட்ரு, எல்லாம் சின்ன விஷயம் இது என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, இதுதான் இருப்பதிலேயே மிக மோசமான ஒன்று. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் அப்படி நினச்சிட்டாலே எனக்கு நன்மையின் பால் தேவை இருக்காது. நான் ஏன் நன்மை செய்யணும், நான் தான் பெரிய ஆளாச்சே, அவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கிறேன்னு நான் எல்லாத்தையும் அலட்சியமாக கருதுறேன். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, உன்னுடைய சகோதரனை பார்த்து மலமுக மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறது இருக்குல்ல, அதாவது ஒரு சந்தோஷமாக அவங்கள பார்த்தவொன்னே புன்முறுவல் செய்து சிரித்து சலாம் சொல்லி அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மையை கூட நீ அலட்சியமாக நினைத்து விடாதே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, மலர்ந்த முகத்துடன் நீர் உன்னுடைய சகோதரரை சந்திக்கிறீங்களே, அதை கூட நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமாக நினைத்து விடக்கூடாது. நல்ல காரியங்களில் எதையும் அற்பமாக கருதாதீர்கள். மிக முக்கியமான ஒரு தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நல்லறங்கள் இருக்கிறதே, நல்ல காரியங்கள் இருக்கிறதே, அதில் எந்த ஒன்றும் என்ன செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமா, சலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா, சகோதரனை பார்த்தவொன்னே சிரிக்கிறதுலாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை என்று, அவசியமற்றது என்று அலட்சியப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம உள்வாங்க வேண்டிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களிடம் மிக முக்கியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் எல்லாம் முஸ்லிம்களிடம், இறை நம்பிக்கையாளரிடம் இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு தீய பண்பு என்னன்னா, நன்மைகளை, நல்லறங்களை அலட்சியமாக கருதுவது. இந்த விஷயம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒட்டுமொத்தமா என்ன செய்ய முடியாது, நம்ம நன்மைகள் ஈடுபடவே முடியாது, ஆர்வம் வராது. இல்லை உதாரணத்துக்குங்க, அது நடக்காது, உதாரணத்துக்கு சாத்தியமற்றது தான் இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒருத்தர் கோடி ரூபாய் வச்சிருக்கிறாரு, போதும்னு நினைச்சிட்டார். அப்போ அவருக்கு 50 ரூபாலாம் பெருசா தெரியுமா, 100 ரூபாலாம் பெருசா தெரியுமா?
அவர் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா பணம் காசு மேட்டர்ல மனுஷன் வந்து போதுன்ற லெவலுக்கே வரமாட்டான், அது தனி. அப்படி உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உண்மை அது இல்லை. கோடி இருந்தாலும் லட்சியம் இருந்தாலும் இன்னும் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா நன்மையான காரியத்துல பாருங்களேன், அப்படி நடக்குதா? கொஞ்சம் ஓரளவு அப்படியே வந்து ஒரு நன்மையான காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக நாம் அறியப்பட்டு விட்டால் அப்போ என்ன ஆகுது? நமக்கு நம்ம நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க, ஆஹா நம்மள மாதிரி வந்து ஒரு நற்காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நபர், நல்லறங்களை செய்யக்கூடிய ஒரு நபர் உண்டா என்கின்ற அளவுக்கு என்ன ஆகுது? நமக்கே ஒரு எண்ணம் ஏற்பட்டு இந்த மாதிரி சில நல்லறங்களை நல்ல காரியங்களை வாங்க செய்யலாம் என்று அழைக்கும் போது ஒரு அலட்சியம் வருகிறது. பார்த்துக்குவோம், செஞ்சுக்குவோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நல்ல காரியங்களில் எந்த ஒன்றையும் நீங்க அலட்சியமா கருதக்கூடாது. உதாரணத்தையும் சொல்றாங்க. உன் சகோதரனை பார்த்து சிரிச்ச முகத்தோட நீங்க வந்து சொல்றீங்களே, இது எவ்வளவு சின்ன விஷயங்க இது. உதாரணத்துக்கு சொல்றேன், நன்மையான காரியங்களே சின்னது பெருசு அப்படி இல்லை. உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதாக இருந்தா இதை கூட நீ அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கைட்னஸ் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வழி நடத்துறாங்க. அப்ப இந்த ஒன்றை நம்ம என்ன செய்யணும்? ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நன்மையான காரியங்களில் அலட்சியம் வந்து விடக்கூடாது. இது ஒண்ணு. என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்தபிக்குல் கைராத் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் வருதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக அமைந்து விடும். அல்லாஹ் சொல்றான், நன்மையான காரியங்கள் முந்துங்கள். விஷயம் புரியுதா? நம்ம அப்படி நினைச்சோம்னா நம்மளோட முடியறது இல்லை, சாதாரண ஒண்ணு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்துல சொல்றானே, நன்மைக்கு முந்துங்கள், அந்த ஒன்றுக்கு மாற்றம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சைத்தான் இருக்கிறான்ல இந்த பூமியில, உங்களை அவன் வந்து இணை வைக்கக்கூடிய அந்த மாதிரி காரியங்கள்ல வழிகெடுப்பதில் அவன் தோத்துட்டான். ஆனா ஒண்ணுல அவன் தெம்பா இருக்கிறான். நீங்க எதெல்லாம் அலட்சியமா கருதுறீங்களோ இதெல்லாம் ஒரு மேட்டராங்க, இதெல்லாம் சின்ன விஷயங்க என்று அலட்சியம். குர்ஆன் ஓதுறதா அலட்சியம், திக்ரு சொல்றதா அலட்சியம், நன்மையான காரியங்கள்ல தாவா பணிகள்ல அழைப்பு பணிகள்ல பங்கெடுக்கிறதா அலட்சியமா அலட்சியம். இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடாத ஒரு பண்பு, நன்மையான காரியத்துக்கு கூப்பிடுறாங்களா, அழைக்கிறாங்களா, எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மையை நாம் சம்பாதித்துக் கொள்வதற்கு, சேர்த்து வைப்பதற்கு நாம் முற்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், ஆர்வப்பட வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது. அவ இதை வந்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சொல்லித் தருகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடாத இன்னும் ஒண்ணு, நன்மையான காரியங்களுக்கு உதவாமல் புறக்கணிப்பது, ஒதுங்கிக் கொள்வது. நமக்கு எதுக்குப்பா, யாரோ 4 பேர் அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு போறாங்க, ஓதுறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்றாங்க, அழைப்பு பணி செய்யறாங்க, கொள்கை பிரச்சாரத்தை செய்யறாங்க, யாரோ செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது இல்லை. இது நல்லது இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. எப்படி அல்லாஹ் ஆர்டராவே சொல்றோம், ஆவணும் அலல் பிர்ரி வத்தக்குவா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். இது திருமறை குர்ஆன் வசனம். இது அல்லாஹ்வுடைய ஆர்டருங்க, கட்டளை. நன்மையான காரியங்கள் இருக்குல்ல, இறையச்சமான காரியங்கள் இருக்குல்ல, அதுல இறை நம்பிக்கையாளர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுமா? உதவி கொள்ள வேண்டும். எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. ஏதோ நடக்குதுங்க, எங்கேயோ நடக்குதுங்க, நமக்கு என்னங்க? நம்ம வேலைக்கு போனோமா, வந்தோமா, சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, போனை பார்த்தோமா, பேஸ்புக்கை பார்த்தோமா, சீரியலை பார்த்தோமா, அவ்வளவுதாங்க நம்ம வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. மூமினின் பண்பா இது? முஸ்லிமின் பண்பா இது? அப்படி இருக்கக்கூடாது நல்லா சொல்றோம். நன்மையான காரியங்கள் நடக்குதா, உதவணும், ஹெல்ப் பண்ணணும். இரையச்சமான காரியங்கள் நடக்குதா, அதுல ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உள்ள போகணும். நம்ம என்னால இது முடியும் பாய், ஒரு அரை மணி நேரம் என்னால ஒதுக்க முடியும் பாய், நான் வரேன். இல்ல பாய், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் என்னால பணம் தர முடியும் பாய், நான் அதுக்கு தரேன். எந்த ஒன்றிலும் பங்கெடுக்காமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லது இல்லை. திருமறை குர்ஆன் வசனம் சொல்லுது, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலாத்த ஆவணும் அலல் இல்மி அலல் இஸ்மி வல் உதுவான். இது என்னது? இதுல வந்து உதவக்கூடாது. பாவமான காரியங்களிலும் பகமையான காரியங்களிலும் வரம்பு மீறல்களில் என்ன செய்யக்கூடாது? உதவக்கூடாது. ஆனா இன்னைக்கு தலைகீழாக இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்கள், முஸ்லிம்கள், ஈமான் கொண்டவர்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவ்வப்போது அறிந்தும் அறியாமல் என்ன செய்யறாங்க? பாவமான காரியங்களை உதவக்கூடிய பார்க்கிறோம்.
ஆனா நன்மையான காரியங்களுக்கு நம்ம அழைக்க வேண்டியதா இருக்கு. இந்த வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, வாங்க பாய், வாங்க நம்ம சேர்ந்து தொழுவோம், வாங்க பாய் நம்ம தஹஜ்ஜுத் தொழுவோம், வாங்க பாய் நம்ம தாவா பணி செய்வோம். வலிக்குது நமக்கு கூப்பிடுறது நன்மையான காரியத்துக்கு. நம்ம எல்லாம் ஆசைப்படுறது மறுமையில வெற்றி பெறணும். அன்மைகள் அதிகமா இருந்தா தான் மறுமையில வெற்றி பெற முடியும். இதுதான் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஃபஅம்மாமன் ஸஃபுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா வ அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹிய நாருன் ஹாமியா என்று அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? யாருடைய நன்மையின் எடைகள் கனமாக இருக்கிறதோ அவருக்குத்தானப்பா வெற்றி பெற்ற வாழ்க்கை, அவருக்குத்தானப்பா திருப்திகரமான வாழ்க்கை. யாருடைய நன்மை எடை குறைவாக இருக்கிறதோ அவர் ஹாவியாவில் இருப்பார். மமா அத்ராக மாகியா. ஆவியானா என்ன தெரியுமா? சும்மா ஊட்டி கொடைக்கானல் நினைச்சுக்கிறியா? அது நரகம், அது சுட்டரிக்கக்கூடிய நரகம். அந்த நரகத்தில் இருப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. நன்மையின் அவசியம் புரியுதா? அப்ப நன்மையான காரியங்களுக்கு கூப்பிட்டா அப்ப நமக்கு வலிக்குது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா பாவமான காரியங்களா போட்டு பார்க்கலாமே, பேசலாமே. இப்போ உதாரணமா சொல்றதா இருந்தா பாவமான காரியங்கள் அங்க அதாவது என்ன சொல்றது, ஹை லெவல்ல இருந்து கடைசி லெவல் வரைக்கும் இருக்கு. சின்னதா ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, வாங்க போய் நம்ம பள்ளிவாசல்ல போய் குர்ஆன் ஓதுவோம் அப்படின்னு ஒருத்தர் அழைக்கிறார். அதுல எல்லாருமே ஒத்துழைச்சி, சரி வாங்க நன்மையான காரியம் தானே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உட்கார்ந்து ஓதுவோம் அப்படின்னா அது இறையச்சமான காரியத்திற்கு, ஏன்னா குர்ஆனை படிக்கும்போது இறையச்சம் வரும்ல, நன்மையான காரியத்துக்கு உதவக்கூடிய ஒன்று. வாங்க போய் அழைப்பு பண்ணி செய்யலாம். கொள்கை தெரியாம இருக்கிறாங்க, ஜெண்டா வச்சிருக்கிறாங்க, தர்காவுக்கு போறாங்க, சினிமாவிலையும் சீரியல்லும் மூழ்கி கிடக்கிறாங்க, வாங்க போய் பள்ளி பக்கம் அழைப்போம் அப்படின்னு போனா அது ஓகே, அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அதுக்கு. ஆனா என்ன நடக்குது? பாவமான காரியங்கள் ஒண்ணு, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது இருக்குல்ல, இதுல நம்ம ஆளுங்களுக்கு சலிப்பே தட்டாது. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் நம்ம டீக்கல்ல உட்காந்து பேசுறதா இருந்தாலும் சரி, மற்ற இடங்கள்ல உட்காந்து பேசுறதா இருந்தாலும் சரி, டைம் போறதே தெரியாது. அப்படி ஒரு டைம் பாஸ். இது பாவமான காரியம் இல்லையா? 5 பேர் சேர்ந்து இல்லாத ஆறாத அளவை பத்தி குறை பேசுறது, அவதூறு சொல்றது, இதெல்லாம் பாவம் இல்லையா? இறந்தவருடைய மாமிசத்தை திங்கிறதுன்றாங்க. இப்படிப்பட்ட பாவமான காரியத்துக்கு என்ன செய்யறாங்க? சில பேர் அறிந்தும் அறியாமலும் என்ன செய்யறாங்க? தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். கவனமா இருக்க வேண்டாம். பாவமான காரியத்துல பங்கெடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நான் என்ன கேட்கிறேன், மறுமையில வெற்றி பெறணும்னு சொல்றது சும்மா இதுக்காங்க, அது என்ன கவர்ச்சியான வார்த்தையா? அதாவது அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையா? இது சும்மா சொல்றதா, வாயில சொல்றதா? நான் மறுமையில வெற்றி பெறணும், நான் மறுமையில ஜெயிக்கணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், இப்படிலாம் ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, சும்மாவா? அது நடிக்கிறோமா, ஆக்ட் பண்றோமா? செயல்ல வர வேணாவா? உட்கார்ந்து அடுத்தவங்களை பத்தி பாவமான காரியங்களை பங்கெடுக்கக்கூடிய யோசிக்க வேணாம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்ப இது பாவமான காரியம் இல்லையா? அடுத்தவங்களை பத்தி பேசுறது தப்பு தானே? இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பழகிக்கணும். என்ன பழகணும்? தீமையான காரியங்கள் இருந்து விடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா செக் பண்ணணுங்க. அப்பப்ப வண்டியை செக் பண்றோமா? ஆயில் செக் பண்ணுப்பா, வண்டி கரெக்டா ஓடாது, இத்தனை நாள் ஆகி போச்சு அப்படின்னா அவ்வளவுதான். நீ உடம்ப போய் செக் பண்ணுப்பா, ப்ரெஷர் வந்திருக்குதா, சுகர் வந்திருக்குதான்னு பாருப்பா. இங்கேயும் செக் பண்ணணும். நம்ம அறியப்பட்டு விட்டோம், முஸ்லீமாக அறியப்பட்டு விட்டோம், மூமினாக அறியப்பட்டு விட்டோம், பள்ளிவாசலுக்கு போறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஓகே தான். ரமலான் வந்தா நம்ம நோன்பு வைக்கிறோம், ஓகேவோ ஓகே தான். செயல் என்ன கேட்டா வருதா? இறையச்சம் பிரதிபலிக்குதா? நன்மையான காரியங்களுக்கு உதவுறோமா, தீமைகளை விட்டு விலகி இருக்கிறோமா? அப்பப்ப செக் பண்ணணும். போன போக்கிலே போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? டக்குன்னு ஒரு நாள் மரணம் வரும். ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டாராம். இதெல்லாம் செய்தியில பார்த்துருப்பீங்க. கம்மி வயசு தான், 30 35 சொல்றாங்க. ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டாக்டர்லாம் சொல்றாங்க, எப்படி ஜுரம் தலைவலி இது மாதிரிலாம் ஹார்ட் அட்டாக்கும் அப்படி வருதுங்க அப்படின்றாங்க. இதாங்க வாழ்க்கை. யதார்த்தத்துக்கு சொல்றேன், இதான் வாழ்க்கை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில தான் நம்ம என்ன செய்யறோம்? நன்மையின் பக்கம் ஆர்வம் இல்லாமல் நாம தெரிந்தும் தெரியாமல் தீமையின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தால் கவனித்து சுதாரித்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்று. அப்ப நன்மையான காரியங்களை தான் என்ன செய்யணுமா? நாம் உதவ வேண்டும். இறையச்சமான காரியங்கள்ல நாம் உதவ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான்.
அப்ப இதை வந்து நம்ம சரியான முறையில வந்து புரிந்து நன்மையான காரியங்களில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? ஒண்ணு தீமையான காரியங்களில் நம்ம பங்களிப்பு இருந்தா அதுல இருந்து வெளியில வரக்கூடியவங்களா இருக்கணும். நன்மையான காரியங்கள்ல நம்ம வந்து பங்கெடுக்கிறோமா? ஏன்னா இது இறையச்சவாதியுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், அராயத்தல்லதி யுகத்திபு பித்தீன். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? தீர்ப்பு நாளை பொய்யென சொல்லுகிறானே அவனை நீர் கவனித்தீரா? எப்படி கேள்வி பாருங்க. தீர்ப்பு நாளை யாரு பொய்ன்னு சொல்லுவான்? இறை நம்பிக்கை கொண்டவங்க சொல்லுவாங்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க சொல்லுவாங்களா? நம்மளாம் நம்பிட்டு இருக்கிறோம். மறுமை உண்டு, மரணம் உண்டு, தீர்ப்பு நாள் உண்டு, அல்லாஹ் விசாரிப்பான், நிறைய நன்மை செஞ்சு நம்ம சொர்க்கத்துக்கு போனா நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனா பொய்யென கருதியவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அது யாரு? மறுமை நாளை நம்பாதவன். அந்த செயல்பாடை குறித்து அல்லாஹ் சொல்றான். அவன் வந்து என்ன செய்யறதுல அராய்த்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி எதுகுல் யதீம் வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். அவன் என்ன செய்யறது இல்லையா? அவன் என்ன செய்யறானா? அனாதைகளை, ஆதரவற்றவர்களை விரட்டுகிறான். ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை. விஷயம் புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்னா இந்த இடத்துல தூண்டுவது முக்கியம். தூண்டுவதுன்னா நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன், நாம் எல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். நாம அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. தொழ வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதோடு மாத்திரம் அந்த ரோல் முடியலையாம். அடுத்தவர்களை நாம் தூண்ட வேண்டும், அவர்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும். இப்படி செய்யுங்கன்னு சொல்லணுமா? அதான் இங்க சொல்றான் அல்லாஹ். அவன் மறுமையினால புறக்கணிக்கிறானே, அவன் என்ன செய்யறது இல்லையா? அடுத்தவர்களை தூண்டுவதில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிற, ஈமான் கொண்டு இருக்கிற நாமெல்லாம் நன்மையான காரியங்களுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும், அதற்கு தூண்டுபவர்களாக இருக்க வேண்டும். வாங்க பாய், நம்ம ஏரியால இந்த மாதிரி வந்து மார்க்கம் தெரியாத மக்கள், அறியாத மக்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஒருத்தரை சந்திப்போம். நபி வழி அடிப்படையில் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள், அவங்கள நம்ம சந்திப்போம். மௌலூது தப்பு என்று தெரியவில்லை, தர்காவுக்கு செல்வது தப்பு என்று தெரியவில்லை, தாயத்து கட்டுவது தப்பு என்று தெரியவில்லை, அனைத்தையும் சரி என்று நினைத்துக் கொண்டு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. வாங்க பாய் போவோம், போய் சொல்லுவோம். நன்மைக்கு தூண்டுறோமா? செயல்பாடு அப்படி இருக்குதா? என்ன இல்ல, நம்ம அப்படி பம்பி ஓரமா போறோம். எப்படி? நம்மளை எங்க கூப்பிட்டு போறாங்களோ. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, இதான் ஒதுங்கி இருக்கிறது. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஆஹா, என்னவோ மசூரா பண்றாங்க, ஏதோ வந்து செயல் திட்டம் போட போறாங்க, நம்ம எதுக்கு காலையில ஃபஜ்ரை தொழுதுட்டு போய் நிம்மதியா தூங்குவோமா? 10 மணிக்கு ஆபீஸுக்கு கிளம்பி போவோமா? நமக்கு என்ன குடும்பம் இல்லையா? நமக்கு வியாபாரம் இல்லையா? நமக்கு புள்ள இல்லையா? அப்படி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை நம்மளே வந்து நினைச்சுக்கிட்டு, அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அப்ப நன்மை தேவை இல்லையா? எப்ப உனக்கு குடும்பம் இருக்கு, அப்ப மரணம் இல்லையா? பொருளாதார தேவை இருக்கு, அப்ப மறுமையில நன்மை தேவை இல்லையா? இங்க குடும்பத்துல வந்து நம்ம வந்து பொருளாதார செலவழிக்கலாம், குடும்பத்துல கேட்பாங்க. நன்மை செய்யலன்னா அல்லாஹ் கேட்க மாட்டானா? சட்டே பிடிக்க மாட்டான். ஏன்னா இத்தனை வருஷம் நீ வாழ்ந்திய உலகத்துல இவ்வளவு அவகாசம் நான் கொடுத்தேன, என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டானா? நம்ம குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது நம்ம தப்பு சொல்லலை, செய்யதான் செய்யணும், மார்க்கத்துல உள்ளதுதான். ஆனா நன்மையை வேணான்னு புறக்கணிச்சா இப்படி ஒதுங்குறது. நம்மளை கூப்பிட்டு போறாங்கப்பா, எதுக்குப்பா வம்பு, ஏன்பா அந்த பக்கம் போய்கிட்டு. அப்ப இந்த மாதிரி ஒதுங்கி இருப்பதை அல்லாஹ் என்ன செய்யல? அது ஒதுங்கி இருக்க கூடாது. நன்மை இறையச்சத்தின் வெளிப்பாடாக எப்படி நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதோ அது மாதிரி நன்மைக்கு உதவக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நாமளும் செய்யணுமா? செய்து விட்டு அடுத்தவர்களை தூண்டணுமா? செய்யாம இருக்கிறாங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது, ஒரு ஜமாத் இருக்கிறது, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு. அப்போ அந்த ஊரில் உள்ள முகலாவாசிகள் எப்படி இருக்கணுமா? நம்ம என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, எங்களெல்லாம் கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோமா? என்ன நீங்க இந்த மாதிரி வந்து பிரச்சாரத்தை கையில் எடுங்க, இவ்வளவு மக்கள் வந்து தெரியாம இருக்கிறாங்க என்று தூண்டக்கூடிய விதத்துல, அதை வந்து வேற டைப்ல சொல்லிடக்கூடாது. எப்படி சில பேருக்கு ஆலோசனை சொல்றது மட்டும் அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரிங்க, வெறும் ஆலோசனை தான், மற்ற எந்த ஒன்றும் இல்லை. ஒன்லி என்னது? நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம். ஆலோசனை அது மட்டும் இல்லை, இறங்கி ஒர்க் பண்ணி வந்து கொண்டு வரணும்ல. அப்போ நன்மையில் என்ன செய்யணும்? நாம பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒதுங்கி இருப்பவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இது வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? இப்படி ஒரு பண்பு நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது.
அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள்லேயே மிகவும் மோசமான ஒரு நபர் யார் தெரியுமா? இரட்டை முகத்தான். அவன் தான் இங்க ஒரு முகம், அங்க ஒரு முகம். என்ன போய் சொல்றீங்க? ஒரு முகம் தானே இருக்கு, மனிதர்களுக்கு ஒரு முகம் தானே இருக்கு. பார்க்குறோம்ல முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ், ஒரு முகம் தானேப்பா இருக்கு, அது என்ன ரெண்டு முகம் அப்படின்னா இருக்க. சில பேருடைய தன்மைகள், சில பேருடைய செயல்பாடுகள் அப்படி அமைந்திருக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் இன்னும் விளக்கமா சொல்றாங்க. இவங்கள்ட்ட போகும்போது இந்த பக்கம் என்ன செய்யறது, முகத்தை இப்படி காட்டிக்கிறது. இன்னொரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போகும்போது அவங்கள்ட்ட வந்து இன்னும் திருமறை குரான் அந்த காலத்தில் உள்ள நயவஞ்சர்கள் பற்றிலாம் பேசும்போது, இங்கே வரும்போது ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது நாங்களும் முஸ்லீம் தான், நாங்களும் உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்படியா. அந்த பக்கம் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் இருக்காங்கல்ல, முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட போகும்போது நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் தான், நாங்களும் உங்க ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமா முகத்தை காட்டுவாங்களாம். அதான் ரெண்டு முகம். அந்த மாதிரி பண்பு நம்மிடத்தில் இருந்து விட்டால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். இப்போ சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடாத தீய பண்புகள் குறித்து தான் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம புறக்கணித்து விட வேண்டும். ஒரு முஸ்லீம் இடத்திலே, ஒரு மூமின் இடத்திலே, ஒரு இறையச்சவாதி இடத்துல எதுக்கு அதெல்லாம்? அல்லாஹ்க்கு தெரியாதா? நான் இங்க வந்து ஒரு முகத்தை காட்டிட்டு அங்க போய் ஒரு முகத்தை காட்டினா யாரை ஏமாத்துறதுன்னு கேட்கிறேன். மனிதர்களை ஏமாத்தலாம், அல்லாஹ் ஏமாத்த முடியுமா? அப்ப என்ன என்ன நடக்குது அங்க? நாம் அப்படி நினைத்தால், அது சரி என்று நினைத்தால், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை குறை காணுகின்ற அப்படி ஒண்ணுதானே நமக்கு வருது. உள்ளத்துல என்ன வருதுன்னா, எப்ப இங்க 2 தெருவு தள்ளி, ஒரு 4 தெருவு தள்ளி, ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால போய் நான் ஒண்ணு செஞ்சேன் அப்படின்னா, அங்க போய் அங்க இருக்கிற கூட்டத்தார்கிட்ட நான் வந்து முகத்தை காட்டினா அது வந்து இவங்களுக்கு தெரியாது. சரி, அல்லாஹ்க்கு தெரியாதா? இறைவனுக்கும் தெரியாதுன்னு அப்படி ஒண்ணு நினைக்க கூடாது இல்ல நம்ம, சரி இல்லையே. அப்ப அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து என்ன செய்யணும், நம்ம விட்டுவிட வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து கண்டிக்கிறாங்க. மனிதர்கள்லயே மிக மோசமானவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இருக்குல்ல, எங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல 800 கோடியா நெருக்கமாக போய்கொண்டு இருக்கிறது, அல்ல அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த மனிதர்கள்லயே மோசமான ஆள் யாருன்னா, இங்க ஒண்ணு காட்டுறது அப்ப நான் உங்க ஆள் தான்ப்பா, அங்க ஒண்ணு காட்டுறது நான் உங்க ஆள் தான்ப்பா, இப்படி இருக்குல்ல, இந்த தன்மை கூடாதுன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொல்றதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், அதுல இருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அடுத்தது, எதுக்கு எடுத்தாலும் சச்சரவு செய்யறது மனிதர்கள் சில பேர் உண்டு. ஏன் சச்சரவு வருது? அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நான் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும் நான் நினைச்சா ஓகே, இல்ல அதிகபட்சமா என் குடும்பம் இருக்கு, அவங்க இப்படி இருக்கணும்னு நினைச்சா ஓகே. இவர் என்ன நினைப்பாருன்னா, அந்த முகலாவில் உள்ள அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே இப்படிதான் இருக்கணும். என்னையா நியாயம் இது? அந்த முகலாவில் அந்த ஊர்ல உள்ள எல்லாமே எப்படி இருக்கணுமா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். அதனால என்ன ஆகுது, எது எடுத்தாலும் சச்சரவு தான். எந்த இது ஒன்று எடுத்தாலும், இது நீங்க அப்படி செஞ்சிருக்கலாமே, இதை நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே, அதையும் அப்படி செய்யக்கூடாது, இப்படி போனா விளங்குமாது. அதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, மனிதர்களே மிகவும் மோசமானவன் அல்லாஹ்விடத்துல. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கவனம் இல்லாம என்ன செய்யறோம், நம்ம சில பேர் சில நேரங்கள்ல நம்ம வந்து நம்மளை வந்து அறிவாளியாக நினைத்து கொண்டு, நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு பல நேரங்கள் என்ன செய்யறோம், நம்ம பேசி விடுகிறோம். ஏன் அதை அப்படி பண்ணக்கூடாதா, இதை இப்படி பண்ணக்கூடாதா என்று என்ன செய்யறோம், சச்சரவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அதுல இருந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்விடம் மனிதர்களையே மிகவும் வெறுப்புக்குரியவன். அல்லாஹ்வை அன்பு பெறணுங்க. அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லதானே? அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களாக நம்ம மாற வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்விடம் மனிதர்களையே மிகவும் வெறுப்புக்குரியவன் யாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் சச்சரவு. அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்ல, கடுமையான சச்சரவு. நான் சொல்றது நடக்கலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நடக்கவே கூடாது. எப்படிப்பட்ட எண்ணம்? நான் சொல்ற மாதிரி நடக்கலைன்னா நடக்கவே கூடாது, அது நடக்கவே கூடாது. எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருக்கட்டும், நான் சொல்ற மாதிரி நடக்கணும். என்னையா நீங்க ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நம்மள்ட்ட கேளுங்க, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு வச்சிருக்கிறோம், எவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது, அது அப்படியாக்கும் இது இப்படியாக்கும். நான் எப்படிப்பட்ட ஆளு? ஆலோசனை சொல்லக்கூடாதுன்னு இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இல்லைங்க. ஆலோசனை சொல்ல வேண்டும். மசூராவுக்கு இஸ்லாம் வந்து வழிகாட்டுகிறது.
மசூராவை வலியுறுத்துகிறது. அதெல்லாம் ஒரு அளவு தான், ஒரு லிமிட், ஒரு கட்டம். அதை தாண்டி நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி சச்சரவு செய்தால் ரசூலுல்லாஹ்வோட இந்த ஹதீஸுக்கு பயந்து கொள்ள வேண்டியதுதான். மனிதர்களையே அல்லாஹ்விட மனிதர்களே வெறுப்புக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இது போன்ற இந்த தன்மை, தீய பண்பு நம்மிடம் இருந்தால் அதை என்ன செய்யணும், நம்ம விட்டு விலகிவிட வேண்டும். இது ஒன்று. அடுத்து என்னது, அருவருப்பா பேசுறது. அருவருப்பா பேசுறதுன்னா அது என்ன பயது, கெட்ட வார்த்தையில பேசுறது. கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா இனிஷியல் போட்டு பேசுறது, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, ஒரு மனிதனுடைய மொத்த பார்ட்ஸையும் பத்தி பேசுறது இருக்கா இல்லையா? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அது அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் அவர் மனுஷன். நம்மளே சொல்றோம்ல, நான்லாம் எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அவரே சொல்லுவார். சில விளையாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரே சொல்லுவார், எல்லாரும் மனிதர்கள் தானேங்க, அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்து இருக்கிறான், எல்லாரும் மனிதர்கள் தானே. அவரே என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு மட்டும் கோவம் வந்துருச்சுன்னு வைங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், வேற என்னப்பா மாறுவேன் நீ? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது நிலை மாறி விடுவேன், கடுமையா நான் பேசுவேன், எதையும் நான் கவனிக்க மாட்டேன், அதெல்லாம் உள்ளடக்கம். ஏன்னா மனிதன் தானே பகுத்தறிவு இருக்கும், இதை சொல்லணும் இதை சொல்லக்கூடாது, அவர் மனசு புண்படும், அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறோம், இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம், இப்படி சொல்லக்கூடாது இப்படி பேசக்கூடாது, இதெல்லாம் பகுத்தறிவு இருந்தா தானே வரும், யோசனை வரும். அதான் அவர் சொல்லிடுறாரு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த மாதிரி உள்ளத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அருவருப்பான பேச்சு இருக்குல்ல, இதுல என்ன செய்யணும், தற்காத்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பேசுவது என்பது இதுவும் மக்கள்லயே மிகப்பெரிய தீயவர் அவர். மக்கள் இருக்காங்கல்ல, மனிதர்கள் இருக்காங்கல்ல, அதுலயே மிகப்பெரிய ஒரு தீயவராக இருக்கிறார். மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவரை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அவர் அங்க அந்த பக்கம் நிக்கிறாருன்னு வைங்க, ஆஹா இவர் நிக்கிறாரு, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஏதாவது ஒண்ணு செய்வாரு, பேசி நம்மளையும் பாவத்தாலையும் ஆக்கிடுவாரு, 2 தெரு தள்ளி போனாலும் பரவாயில்ல, சுத்தி போனா கூட பரவாயில்ல என்று ஒதுக்கி விடுவார்கள். உதாரணமா நீங்க புரியணும்னாங்க, நல்ல நீர் இருக்குல்ல, நல்ல தண்ணீர் நம்ம ஒழு செய்யறதுக்கு பயன்படுத்துறோம், குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். ஆனா இந்த சாக்கடை நீர் இருக்குல்ல, இப்போ உதாரணமா நீங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ட்ரைனேஜ் வெளியில வருது. அப்ப நம்ம வண்டியில தான் போவோம், வண்டியில போனா கூட நம்ம டயர் கூட அதுல படக்கூடாதுன்னு நினைப்போம். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா, கழிவு நீர் இருக்குல்ல, அசுத்தமான நீர் இருக்குல்ல, காவா நீர் இருக்குல்ல, அந்த தண்ணீர் நம்மளுடைய 2 வீலர் டயர்ல கூட படக்கூடாது, என் ட்ரெஸ்ல படக்கூடாது, என் செருப்புல கூட படக்கூடாது, 2 வீலர் டயர்ல கூட படக்கூடாதுன்ட்டு அங்க சைபன் திறந்து அதுல லீக்கேஜ் ஆகுதுன்னு வைங்க, காவா தண்ணி இப்படி போய் இப்படி சுத்தி போனாலும் என்ன செய்வாரு, அப்படி போய் அப்படி போயிடுவார். ஏன், டயர்ல கூட படக்கூடாது. அப்படி நம்ம ஒதுங்கி போறோம்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீய வார்த்தைகள் பேசக்கூடியவர், அருவருப்பாக பேசக்கூடியவர், இவரை மக்கள் இப்படி ஒதுக்குவாங்களாம். யோசிச்சு பாருங்க, மக்கள்லாம் என்ன செய்வாங்களாம், ஐயோ இவர் பக்கம் போயிடக்கூடாதுங்க என்று யாரை நினைத்து அவரை ஒதுக்குகிறார்களோ அவரே மக்களில் மிகவும் தீயவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் கவனித்து கேட்டறிந்த நாம் அனைவரும் இந்த மாதிரி பண்புகள் நாம அப்பப்ப நம்மளை கொஞ்சம் செக் பண்ணிக்கணுங்க, நம்ம இடத்துல தப்பே வராது. நம்ம அந்த மாதிரி யோசிப்பதை விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம நன்மையான காரியங்கள் என்ன செய்யறோம், நல்லறங்களை தூண்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஏன்னா காலங்கள் அப்படியே போச்சுன்னா போயிட்டே இருக்குங்க, மௌத்து எப்போ வரும்னு தெரியாது, ஓடிட்டே இருக்கு, வேகமா ஓடுது நம்ம வண்டி. ஒவ்வொரு நாளும் லாப நஷ்ட கணக்கு போடுறோம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பார்த்துடுறோம்ல, வியாபாரம் நடத்தினாலும் சரி, மற்ற வேலைகள் செஞ்சாலும் சரி, லாப நஷ்ட கணக்கு அப்பப்போ பார்த்துறோம், எவ்வளவு லாபம் வந்திருக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்கு. அது மாதிரி நம்ம எவ்வளவு நன்மையை சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு நன்மையான காரியங்களை பங்கெடுத்து இருக்கிறோம், கடமையான வணக்க வழிபாடுகள் நீ சரியா செஞ்சோமா, இப்படி ஒரு முஸ்லீம் யோசிக்க கத்துக்கணும். இல்லைன்னா வேலைக்காவாது. நம்ம அப்படியே அலட்சியமா அசால்ட்டா போயிட்டே இருந்தோன்னு வைங்க, நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். இன்னும் சில பேர் தனக்கு தானே சமாதானப்படுத்திக்குவோம், என் நிலைமை எப்படி, என் சூழ்நிலை எப்படி, நான் என்ன செய்யறது. உண்மையிலேயே இருந்தா அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ் போதுமானவன், அதுக்குள்ள நம்ம வரல, அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ளது. ஆனா நம்ம ஒவ்வொரு என்ன செய்யணும், நம்மளுடைய நன்மைகள் சரியாக இருக்கிறதா, நன்மைக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறோமா,
அதாவது நன்மையான காரியங்கள் செய்வதற்கு படிக்கட்டாக இருக்கிறோமா, இல்லை தடைக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம மிகப்பெரிய ஒரு இதுங்க. சச்சரவு செய்யக்கூடியவர்களாக, இந்த மாதிரிலாம் அருவருப்பாக பேசக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இந்த செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் செவியேற்றிருக்கக்கூடிய நாம இறைவனிடம் பாதுகாப்பு தேடி நாம் அனைவரும் நல்ல காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய காசா மக்களுக்காக கரம் ஏந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் அனைவரும் இருக்கிறோம். 12 காலமாக, பல மாதமாக, பல ஆண்டுகளாக காசாவில மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை அரங்கேற்றி அங்கு உள்ள பிள்ளைகள், பெண்கள், சிறு குழந்தைகள், ஆண்கள், முதியவர்கள் என்று எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கொடூர மனம் கொண்ட இஸ்ரேல் பயங்கரவாத அந்த நாடு போர் என்ற பெயரிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை அன்றாடம் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற கெட்ட நோக்கத்தில் அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. அதை நாம் காணுகின்றோம். இந்த மாதிரி சூழல்ல உலக நாடுகளில், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சில பேர் கேள்வி எழுப்பினாலும் நிறைய பேர் அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க. அவங்க மௌனத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. என்னடா என்னெல்லாம் நடந்தாதான் நீங்கள் வாயை திறப்பீங்க அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது. ஏன்னா இவ்வளோ அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், இப்போ கூட நீ வாயை திறக்க மாட்டியா அப்படின்ற கேள்வி நமக்கு வருகிறது. ஒருத்தர் 2 பேர் வாயை திறந்தாலும் அது பயனுள்ளதாக இல்லை. அது மாதிரிதான் உலக நாடுகளின் நிலையும் அது மாதிரிதான் இருக்கிறது. ஒரு சில பேர் வாயை திறக்கிறாங்க, பேசுறாங்க. ஒரு சில பேர் இன்னும் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனா வாயை திறந்து பேசினாலும் என்ன இல்லை, அங்க அயோக்கிய அமெரிக்கா அவனுடைய அவன் ஒத்தாசை பண்றான் பாருங்க இஸ்ரேலுக்கு, அந்த இதுல அனைத்துமே அடிபட்டு போய்விடுகிறது. அப்ப இந்த மாதிரி சூழல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, படைத்த இறைவனுடைய உதவிதான். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஃபிரௌனுடைய ஞாபகம் தான் வருகிறது. கொடுங்கோல மன்னன், அவனா அந்த மக்களை ஒன்னில்லாம ஆக்கணும், அனைவரையும் கொன்றொழித்தான். பெண்களை மட்டும் என்ன செஞ்சான், விட்டு வைத்தான். ஆண்கள் சிறு குழந்தையா இருந்தா கூட கொன்றான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருந்த ஃபிரௌனையே அல்லாஹ் என்ன செஞ்சான், அழித்து விட்டான். அப்ப இவர்களுக்கும் இதுதான் தீர்வாக நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒருத்தன் யார் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டது இல்லைங்க. நமக்கே கேள்வி வருது இல்லை, ஏன்னா இப்படி கண் முன்னாடி அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், கொன்றொழிக்கிறான், இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. இத்தனை நாடுகள் இருக்கிறது, இத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, இவ்வளவு பேர் முஸ்லிம்கள் இருக்கிறோம். அந்த மக்கள் அனைதினமும் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், பட்டினியில் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள், உணவு கிடைக்கவில்லை. வேதனையா இருக்கு இல்லைங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அன்பார்ந்த சகோதரர், உலக யதார்த்தம் அப்படிதாங்க இருக்கு. சில பேர் பேசினாலும் கருத்து சொன்னாலும் தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் ஓட்டு எடுப்பு நடத்தி அதிலெல்லாம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, படைத்த இறைவனிடம் மிக வலுவாக, மிக கனமாக அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, கையேந்தக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.